ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பூண்டு வத்த குழம்பு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு வத்த குழம்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி 3 எடுத்துருக்கேன், அரைச்சி எடுத்துக்குவோம் தக்காளி மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது கருப்பு புளி, இது கொஞ்சமாக அளவாக எடுத்துக்கலாம். நம்ம எப்போதுமே வத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 மில்லி எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது சீரகமும் மிளகும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். தேவையான அளவுக்கு காரம் எங்களுக்கு 1 ஸ்பூன் போதும். குழந்தைங்க அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா போடுங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா பச்சை வடை போட்டும் கொதிக்கட்டும். இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு, நல்லா வத்த குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு வற்றி வந்துடுச்சு. வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் இல்லாதனால 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். வத்த குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.